இதுக்கப்புறம் இந்த காரையும் சரி இந்த பைக்கையும் சரி தூக்கி ஆக்கர்ல தான் போடணும், இல்லைன்னா கொளுத்தி போடணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த E20 ஈத்தனால் பெட்ரோலை பத்தி அவேர்னஸ் இருக்குன்னு தெரியல. 2018 இதுல ஒரு 5ல இருந்து 10% ஈத்தனால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெட்ரோல்ல. ஓகேவா, நம்ம பைக்ல கார்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே பெட்ரோல்ல ஒரு 5% 10% இந்த ஈத்தனால் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 5 to 10 இருந்ததை 20% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு, இது கரும்புல இருந்து எடுக்கிறோம், நெல்லுல இருந்து எடுக்கிறோம், மக்காச்சோளத்துல இருந்து எடுக்கிறோம், அதுல இருந்து எடுக்கிறோம். அதனால இது இந்தியால நிறைய உற்பத்தி, அந்த மக்காச்சோளம் இதெல்லாம் உருவாக்குறவங்க விவசாயிகளுக்கு நல்ல லாபம். அது போக இம்போர்ட் பண்ற பெட்ரோலோடைய விலையும் நமக்கு கட் ஆகும். அது நம்ம இம்போர்ட் பண்றதை குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால மெயினா பெட்ரோல் விலை குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறைஞ்சுதான் கேட்டா ஏப்ரல் ஃபூல் 2023க்கு முன்னால உருவாக்கப்பட்ட பைக்ஸ் கார்ஸ்க்கு டேமேஜ் அதிகமா ஆகும். இதனால காசு விளைவுகள் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாடல் கூட அதுக்கேற்ற மாதிரி இன்ஜினை மாடிஃபை பண்ணிருக்காங்களாம். ஸ்பீடா ஓடிட்டு இருக்க இந்த உலகத்துல கண்டிப்பா இதை பத்தி எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பாங்க, இதை பத்தி எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இதை கண்டிப்பா தெரியணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இதை கண்டிப்பா கார் பைக் வச்சிருந்தாங்கன்னா அனுப்புங்க. அது மட்டும் இல்லாம இதோட டென்சிட்டி லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கும் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கும்போது இதோட மைலேஜும் அடி வாங்கும். இதனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமான்னு கேட்டா அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். டொயோட்டா அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு இன்ஜின் வச்சிருக்க ஒரு டொயோட்டா கார் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க நீங்க வாரண்டி கேரண்டின்னு வந்தீங்கன்னா கூட நாங்க தரமாட்டோம், அதனால எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க.